வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் புதுசு, ஒவ்வொரு முயற்சியும் பெருசு. சமையலுக்கு உப்பு காரம் எவ்வளோ முக்கியமோ வாழ்க்கைக்கு நம்பிக்கையும் பாசிட்டிவ் எண்ணங்களும் முக்கியம். நான் சொல்கிறது கரெக்ட்னா உடனே ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு வெரைட்டிஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் மிளகாய் செடியோட அறுவடை 2 வாட்டி நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். சும்மா ஒரு உடஞ்ச டப்பில் தான் ஏதோ ஒரு விதையை போட்டு வச்சதில் தான் 3 செடி வந்துருந்துச்சு. அதில் ஒரு செடி நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு அறுவடை தான் நாங்கள் பண்ண போகிறோம். இந்த மிளகாய் ரொம்ப காரம் இருக்காது. ஏன்னா இது அந்த காஷ்மீரி சில்லின்னு சொல்கிறோம்ல, அந்த மிளகான்றதுனால இது அவ்வளோவா காரம் கொடுக்காது. இது மிளகா செடி தான். இது எப்படி வந்துச்சுன்னா, நம்ம பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மிளகாவோட விதை பச்சையாகவே தூக்கி போட்டதில் ஒரு 3 செடி முளைச்சிருந்துச்சு. இது நல்லா பெருசாகி காய்க்கிறது. அந்த வீடியோவும் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மிளகா செடி நம்ம ஒன்ஸ் ஒரு செடியோ இல்லை 2 செடியோ வளர்த்துட்டோன்னா வீட்டுக்கு தேவையான மிளகா நம்மளுக்கு இதில் செடியிலேருந்தே பறிச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இதில் ஒரு பூச்சி மாதிரி வரும் ஒயிட் கலரில், இல்லைன்னா அந்த இலை சுருண்டு வரும். அப்போ என்ன பண்ணுன்னா, அந்த புளிச்ச மோர் இருக்கும்ல, அதை நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுடணும். இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேப்பெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சோப் பாத்திரம் தேய்ப்போம்ல, அந்த லிக்விடாக அந்த இதை 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா ஒரு பாட்டிலில் ஃபுல்லாக 1 லிட்டர் வாட்டர் ஊற்றிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி அந்த பூச்சி அரிக்கிற தன்மை இருக்காது. ஒரு செடி இருந்தாவே போதும். அது 1லேருந்து 3 வருஷம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். நம்ம நல்லா பாதுகாத்துட்டு வந்தோம்னா. இது ரொம்ப கேர்லாம் கிடையாது. சும்மா அந்த பூச்சி அரிக்காமல் பார்த்துக்கணும், தண்ணி ஊற்றணும், நல்லா வெயில் இருக்கணும், அவ்வளோதான் மிளகாய் செடிக்கு. நிறைய கிளைகள் வரணுன்னா நம்ம பூ இல்லாத சமயம் மேலே இருக்க இலைகளை மட்டும் கிள்ளி விட்டோன்னா நல்லா தளிர்கள் வேக வேகமாக பூ வர ஆரம்பிக்கும். இந்த மிளகாய் செடி நாங்கள் பெருசாலாம் கேர் பண்ணல, அதான் வந்துச்சு. அதுலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம். இப்போ நாங்கள் மிளகாய் பறிச்சிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடையில் எங்களுக்கு கிடைச்ச மிளகாய். இது காஷ்மீரி சில்லி தான், ஆனால் காரமே இருக்காது. இதில் அந்த விதையை தான் நான் போட்டிருக்கேன் போல் இருக்கு. 2வது அறுவடையும் பண்ணிட்டோம். அப்புறமா தான் யோசிச்சிருக்கோம் 3வது அறுவடைக்கு எல்லாத்தையும் பழுக்க விட்டுட்டு அந்த பழத்தை காய வச்சோன்னா அது எப்படி வருதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடையில் எங்களுக்கு கிடைச்சது. இது போட்டு எவ்வளோ ஒரு 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளேயே நல்லா காய் வந்துருச்சு. இந்த செடி முளைச்சி ஒரு 2லேருந்து 3 மாதம் தான் சூப்பராக காய் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸில் ஒரு 20 டேஸில் திருப்பியும் நல்லா நிறையா காய் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் விதை போட்டு வச்சுருக்கேன். இதுவுமே அந்த பஜ்ஜி மிளகாவோட விதை தான் போட்டு வச்சுருந்தேன். ஒரு வாட்டி நான் போட்டு பார்த்தேன், வந்துச்சு. கொடை மிளகாவும் அதே மாதிரி தான். நம்ம விதைகள் எடுக்கணும்னா சும்மா அதை போட்டு விட்டுட்டோன்னா அதுலேருந்து 1-2 தான் நல்லா செடியாக வரும். அது முத்துன விதை மாதிரி இருக்கும் அந்த விதை பார்க்குறதுக்கே. இது செகண்ட் டைம் நாங்கள் அறுவடை பண்ணுறோம். இப்போ நல்லா காய்கள் ரொம்ப நல்லா பெருசாக வந்துருக்குது. இப்போயும் 1-2 பழமாக ஆயிடுச்சு. 3rd டைம் அறுவடை பண்ணும்போது ஃபுல்லாகவே பழமாக பறித்து காய வச்சு காட்டுறேன். அது காஷ்மீரி சில்லின்றத. நிறைய மிளகாய் காய்ச்சவனே அந்த தொட்டியில் மண் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் பத்தாமல் அது சாய ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் மண் போட்டு வைக்கணும். அப்போ தான் இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மிளகாய் 2 கையில் பிடிச்சிட்டு கில்லுங்க, இல்லைன்னா கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணுங்கள், இல்லைன்னா செடி தனியாக வந்துடும். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த காம்பு. என்னோடய வீடியோஸில் கொடை மிளகாவும் எங்கள் வீட்டில் காய்ச்சதை நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் விதையெல்லாம் கடையிலலாம் வாங்கியெல்லாம் பண்ணுறதுலாம் கிடையாது. வீட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம சும்மா தூக்கி போட்டு வந்துச்சா அதுலேருந்து காய்க்கிறது தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. மாடி தோட்டம் போடணுன்னா காசும் கூட ஆகும். அதை மெயின்டைன் பண்ணுறதும் ஜாஸ்தி. அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதில் போடுற காசுக்கு நம்ம வெளியே கடையிலேயே காய் வாங்கிட்டு போயிடலான்ற மாதிரி தான் தோணும். தரை இருந்துச்சுன்னா, வீட்டில் சுற்றி இடம் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி கொடி வகை காய்கள், அவரைக்காய், புடலங்காய், இந்த மாதிரி பாவற்காய் இதெல்லாம் போட்டால் சூப்பராக வரும். அதே மாதிரி மொச்சை இருக்கும்ல, அது இப்போ இந்த ஆடி மாதம் இப்போ நீங்கள் மூடி வச்சிங்கன்னா பொங்கலுக்கெலாம் நல்லா காய்க்கும், சூப்பராக இருக்கும். காஞ்ச மொச்சை வீட்டில் இருந்துச்சுன்னா இப்போ ஆடி மாதம் தான் ஊண்டி வச்சு பாருங்கள் நல்லா கொடி வரும். ஜனவரி மாதத்துக்கெலாம் நல்லா காய்க்கும். ஒரு செடியிலேயே நம்ம 3லேருந்து 5 கிலோ காய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி துவரையும் அந்த மாதிரி தான். இப்போ ஊண்டி வச்சோன்னா தரை இருந்துச்சுன்னா ஊண்டி வச்சு பாருங்கள் நல்லா காய்க்கும். இப்போ நம்ம என்னோடய பஜ்ஜி மிளகாய் செடி எப்படி இருக்குன்றத காட்டுறேன் பாருங்கள். காய் கூட வந்துடுச்சு. கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 மாதம் தான் சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிடும். என்னோடய சஜஷன் மாடி தோட்டத்தில் இந்த காயெல்லாம் செலவு பண்ணி போடுறத விட அந்த காசுக்கு நம்ம கடையில் காய் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம்.
இந்த மாதிரி சும்மா மிளகாய் செடி, தக்காளி செடி, இந்த மாதிரி புதினா இதெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் தொட்டிலேயே வந்து சூப்பராக காய்ச்சிரும். இதுக்கு ரொம்ப பெரிய செலவெல்லாம் கிடையாது. இருக்கிற விதையை நம்ம போட்டால் போதும். அதே மாதிரி கீரை விதைகள் போட்டோன்னா வாரம் வாரம் நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை கீரை பறிச்சுக்கலாம். இதுதான் வந்து செகண்ட் டைம் அறுவடை எங்களுக்கு கிடைச்ச வந்து மிளகாய். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி தான், அதனால தான் காரமே இல்லாமல் இருக்குது. இதுதான் பஜ்ஜி மிளகாய். இதில் பாருங்கள் ஒரு மாதம் 1.5 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக காய் வந்துருச்சு. இந்த மிளகாய் செடிக்கு வந்து நான் தனி தொட்டியெல்லாம் போடல. என்னோடய ரோஸ் செடியை நான் ஊண்டி வச்சுருந்தேன். அந்த தொட்டியில் சும்மா விதை போட்டிருந்தேன். அதில் தான் வந்து இந்த மாதிரி காய் வந்துருந்துச்சு. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.